சற்றுமுன் வெளியான தகவல். மீண்டும் பழைய ஓவிய திட்டம். அரசு ஊழியர்களை ஒரு முக்கியமான தகவல் வெளியுறது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. 110 விதியின் கீழ் தமிழக முதல்வரின் அறிவிப்பு. அரசு ஊழியர்களை கடனாளியாகுவது எப்படி என்பதாக தான் பார்க்கிறோம். அறிவிப்புகள் மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. 2026ஆம் ஆண்டில் அரசு ஊழியர், ஆசிரியர்களிடமிருந்து 111ஐ எதிர்நோக்கிய தமிழக முதல்வர் அவர்கள் விதி 110இல் இவ் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளதாகவே நாங்கள் கருதுகிறோம் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சங்கம் சார்பில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 28/4/2025 சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் 110 விதியின் கீழ் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கென்று 9 அறிவிப்புகளை அறிவுறுத்தியுள்ளது. பெரும்பாலும் கடன் சார்ந்த விடயங்களாகவே உள்ளது. பெறப்படும் கடன், முன்பணம் ஆகியவற்றை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களிடமிருந்து திரும்ப பெறப்படும் சூழலில் இவற்றை பெரிய அறிவிப்பாக தெரிவித்திருப்பது வேதனை அளிக்கிறது. அது மட்டுமில்லாமல் 2 நாட்களுக்கு முன்பு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 3வது முறையாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதனால் அரசுக்கு ஏற்படும் கூடுதல் செலவினம் குறித்து எதையும் தெரிவிக்காத தமிழக முதல்வர், அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அறிவிப்புகளுக்கு மட்டும் ஆணொன்றுக்கு எவ்வளவு செலவாகிறது என குறிப்பிடுவது வேடிக்கையாக உள்ளது. சொற்ப ஓய்வூதியம் பெறும் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களின் ஓய்வூதியத்தை ரூபாய் 2000 ரூபாய் 6750 உயர்த்தி வழங்க கேட்டு தள்ளாத வயதில் அவர்கள் போராடினால் கஞ்சிக்கே வழியில்லாமல் நடுத்தெருவில் நிற்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை அவர்களே உயர்த்தி கொள்வார்களாம். நன்றாக இருக்கிறது இவர்களின் நியாயம். அதாவது திமுகவின் தேர்தல் கால வாக்குறுதி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்பது. ஆனால் அதை அறிவிக்காமல் 3 வகையான ஓய்வூதியம் குறித்து ஆராய அதற்கென ஒரு குழுவை அமைத்து அறிவிப்பு வெளியிட்டு 3 மாதங்கள் ஆகியும் அதற்கான அரசாணையை நாளது தேதி வரையில் பொதுவெளியில் வெளியிடாமல் சங்கங்கள் கேட்டு கொண்டதற்காக 9 மாதம் என்பதை 8 மாதமாக குறைத்ததாக சொல்வது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. அது மட்டுமில்லாமல் எங்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட சிபிஎஸ் பணத்தை என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் அதற்கு பதில் சொல்லாமல் குழுவை அமைத்திருப்பது தேவையற்றது. அரசு ஊழியர், ஆசிரியர்களின் எதிர்பார்ப்பு பழைய ஓய்வூதியத்தை அறிவிக்க வேண்டும் என்பதுதான். அதேபோல புதிய ஓய்வூதிய திட்டம் இருந்து ஓய்வு பெற்ற 39,000க்கும் மேற்பட்டவர்களுக்கும், பணியிடை மரணம் அடைந்த 7,000க்கும் மேற்பட்டவர்களுக்கும் பணிக்கொடை தொடர்பாகவோ அல்லது குடும்ப ஓய்வூதியம் தொடர்பாகவோ எந்த அறிவிப்பும் இல்லை. அதேபோல தமிழ்நாட்டில் அரசு பணியிலிருந்து இறந்த அரசு ஊழியர், ஆசிரியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனம் முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அரசாணை எண் 225 தொழிலாளர் துறை 15/2/1922 மூலம் 1972ஆம் ஆண்டு அன்றைய தமிழக முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியால் அறிவிக்கப்படப்பட்டது. ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்றதும் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தை 25%ல் இருந்து 5%மாக குறைத்து அரசாணை வெளியிட்டது. மீண்டும் 25%மாக உயர்த்தி வழங்க கேட்டு கோரிக்கை வைத்தோம். அது பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. அரசாணை எண்
33 படி சிறப்பு கால முறை ஊதியத்தில் பணியாற்றும் கிராம உதவியாளர்களுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனம் இனி வருங்காலங்களில் கிடையாது என இந்த ஆட்சியில் ஆணை வெளியிடப்பட்டது. தற்போது கடுமையான போராட்டத்திற்கு பிறகு வருவாய்த்துறை மானிய கோரிக்கையின் கிராம உதவியாளர்களுக்கு அதிலிருந்து விலக்கு அளித்து ஆணை பிறப்பித்திருப்பதாக வருவாய்த்துறை அமைச்சர் சட்டசபையில் தெரிவித்தார். அதேபோல குலக்கல்விக்கு எதிராக சமூக நீதி திராவிட மாடல் என பேசுவதும் ஆட்சியாளர்கள் தற்போது அரசாணை எண் 184 படி கிராம உதவியாளர் பணியிலிருந்து இருந்தால் அவர்களின் வாரிசுக்கு கல்வி உதவியின் அடிப்படையில் பணி நியமனம் இல்லையாம். அதேபோல கிராம உதவியாளரின் மகன் மகள் கருணை அடிப்படையில் கிராம உதவியாளராக மட்டுமே நியமிக்கப்படுவார் என ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. மிக கடுமையாக உள்ளது. ஆண்டாண்டு காலமாக காத்திருக்கும் தொகுப்பூதியம் மதிப்பூதியம் சிறப்பு கால முறை ஊதியத்தில் பணியாற்றும் சத்துணவு அங்கன்வாடி ஊராட்சி செயலாளர் மக்கள் நல பணியாளர் கிராம உதவியாளர் ஊர்ப்புற நூலகர் காசநோய் தடுப்பு ஊழியர் மேல்நிலை சீர்திருத்த தொட்டி இயக்குபவர் தூய்மை பணியாளர் மற்றும் தூய்மை காவலர் குடும்ப நல ஆலோசகர் கணினி இயக்குபவர்கள் உள்ளிட்டவர்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு வருவது தொடர்பாக அறிவிப்பு ஏற்படவில்லை. மொத்தத்தில் 110 விதியின் கீழ் தமிழக முதல்வரின் அறிவிப்பு தமிழக கடனாளியாக்குவது எப்படி என்பதுதான் பார்க்கிறோம். அறிவிப்புகள் மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. 2026ஆம் ஆண்டு அரசு ஊழியர் ஆசிரியர்களிடமிருந்து 111ஆம் எதிர்நோக்கிய தமிழக முதல்வர் அவர்கள் விதி 110 அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளதாகவே நாங்கள் கருதுகிறோம் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.